காட் bless யூ. முக்கியமாக வந்து முழங்கால் ஜெபம், கண்டிப்பாக முழங்கால் ஜெபம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஜெபிக்கிறவங்களுக்கும் சரி, யாருக்காக ஜெபிக்கிறவங்களோ அவங்களுக்கும் நல்லது நடக்கும். ஜெபிக்கிறவங்க நல்லது நடக்கும். யாருக்கு ஜெபிக்கிறவங்க அவங்களுக்கும் நல்லது நடக்கும். இதில் ஒரு சந்தேகம் கிடையாது. நான் ஒரு சில விஷயத்தை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னாக்க, ஒரு மனுஷன் வந்து பாருங்கள், இன்றைக்கி அந்த எல்லாருமே வந்து பைபிளுக்கு கீழ்ப்படிஞ்சு பைபிளுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், அதன்படி வாழணும் அப்படின்றது தான் கடவுளுடைய ஆசை. இன்றைக்கி எத்தனை பேர் பைபிளுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க, அதன்படி பைபிள் சொல்கிற மாதிரி வாழ்கிறாங்க? யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, 100ல் எனக்கு தெரிஞ்சு 100க்கு 10 பேர் கூட கிடையாது. 100க்கு 5 பேர் மட்டும்தான், மீறினா ஒரு 10 பேர், 90 பேர் பைபிளுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. இதனால் கடவுளுக்கு ரொம்ப துக்கம். எல்லாருமே வந்து கடவுளுடைய ஆலோசனைப்படி வாழணும் அப்படின்றது தான் கடவுளுடைய ஆசை. அதனால் எல்லாருமே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து கடவுளுடைய ஆலோசனைப்படி வாழாமல் நிறைய பேர் கெட்டு போயிருக்கிறாங்க. இதை நான் பார்க்குறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். அதனால் வந்து இனிமேல் எல்லாருமே இயேசுவின் ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சு பூமியில் சந்தோஷமாக வாழணுன்று கடவுள் ஆசைப்படுறாரு. எல்லோரும் சேர்ந்து அதை நிறைவேற்றணும். அப்புறம் இன்றைக்கி வந்து இயேசு பேரை சொல்லி நிறைய பேர் ஏமாத்துகிற கும்பலும் வந்திருக்குது. யாரும் வஞ்சிக்காதபடி பார்த்துக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஆவியில் நீங்கள் ஒன்றும் கிடையாது, நீங்களும் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். இவங்கக்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுமாரி நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட கடவுள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாக்க நீங்கள் உஷாராயிடுங்க. அவங்களுடைய லிங்க் வச்சுக்கிறது வேண்டாம். அந்த மாதிரி ஆட்களும் தேவையும் கிடையாது. அதனால் யாரெல்லாம் கடவுளுடைய ஆலோசனை கீழ்ப்படுகிறாங்களோ, யாரெல்லாம் வந்து கடவுளுக்கு பயப்படுறாங்களோ அவங்களுடைய லிங்க்கு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லது நடக்கும். காட் bless யூ.